டியர் லீடர்ஸ், ஏஜாப் மாஸில் உங்களுடைய ஐடி செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா மெட்டீரியலையும் வந்து க்ரீன் கலரில் வரும். வரும்போது நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அடுத்து மறுபடியும் உங்கள் ஐடி வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் மட்டும் நீங்கள் பாயிண்ட்ஸ் கலெக்ஷன் பண்ணுவீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷின் பாருங்கள். 1 செகண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வட்டம் போட்டிருக்கும் பாருங்கள், அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில். இந்த மிஷின் வந்து இப்படி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பச்சை கலரில் வராமல் ஏதோ ஒன்று காட்டுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக எல்லோ கலரில் வருது. அதை வந்து கேன்சல் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பூஸ்டர் பேக்ட்ரி இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பூஸ்டர் பேக்ட்ரியை வந்து வட்டம் போட்டு காமிச்சிருங்க பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில். அந்த பூஸ்டர் பேக்ட்ரி மிஷினை வந்து நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள் ப்ரொடியூஸ் பூஸ்டர்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா 120ன்றது வாட்டர் உற்பத்தி பண்ணுற ஃபஸ்ட்டு மிஷின் வந்து வாட்டர் உற்பத்தி, 100ன்றது ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறது, கீழே 60ன்றது பார்த்திங்கன்னா பியூல் பேக்ட்ரி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வாட்டர் உற்பத்தி பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இதில் உங்களுக்கு க்ரீன் கலர்னு வரணும். ரெட் கலரில் வட்டம் போட்டுருக்கும் பாருங்கள், ப்ரொடியூஸ்னு இருக்கிறது நல்லா க்ரீன் கலரில் அதிகமாக வரணும். இது வந்து லைட் க்ரீனில் தான் இருக்குது, அதனால் இது பண்ண முடியாது. அடுத்து ஆக்சிஜனை நான் டச் பண்ணுறேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் க்ரீனில் தான் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வட்டம் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் லைட் தான். அடுத்து பியூல் டச் பண்ணிங்கன்னா ப்ரொடியூஸ்னு சொல்லி க்ரீன் கலர் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ பாருங்கள், ரெட் கலர் போட்டு காமிச்சிருக்க மாட்டோம், இது வந்து க்ரீன் கலர் அதிகமாக வந்ததுனால இப்போ இதை நீங்கள் டச் பண்ணுறது மூலிமா டச் பண்ணுற பாருங்கள், டச் பண்ணியாச்சு. வெளியே அந்த இன்ட்டை டச் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு லைட்டாக எல்லோ கலரில் காமிச்சிது, இப்போது க்ரீன் கலரில் காட்டுது. ஸோ ரெட் கலரில் வட்டம் போட்டிருக்கும் பாருங்கள். இதை வந்து டெய்லி நீங்கள் இதேமாரி நீங்கள் இந்த க்ரீனாக நீங்கள் மாற்றி அந்த பாயிண்ட்ஸை டச் பண்ணுறது மூலிமா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 46 ஆட் ஆகுது பாருங்கள். இப்படி தான் லீடர்ஸ் டெய்லி நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதுங்க. பியூல், ஆக்சிஜன், வாட்டர் வந்து அதிகமாக எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அதுதான் வந்து கன்வெர்ட் பண்ணி எம்எம்டி அல்லது டாலராக கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள்.